உண்மையான மீட்பாளர்கள் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கான காலம் கனிந்துள்ளதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கடுவலை நகரில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் வெற்றியை உறுதி செய்யும் வகையில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தது. எம்மிடம் எவ்வளவு வாக்குகள் உள்ளன என கூறி இன்று ஏலம் போடுகின்றனர். தலைவர்களுக்கு விலை மனு கோருகின்றனர். இவர்களா தலைவர்கள்? முஸ்லிம் மக்களின் மீட்பாளர்கள்? பாருங்கள் ஃபௌசியை, இவர்களே உண்மையானவர்கள். முஸ்லிம் மக்கள் புத்திசாலித்தனமாக சிந்திக்க வேண்டிய காலம் வந்துள்ளது. காட்டிக் கொடுக்கும் தம்மை விற்கும் தலைவர்கள் தொடர்பில் மக்கள் யோசிக்க தேவையில்லை. தமக்காக முன்னிற்கும் மக்களுக்காக யாரென்றாலும் செல்ல வேண்டும். தற்போது இனவாதத்தை தூண்டிவிட்டு சிங்கள இனவாதம் என என்னை பற்றி தம்பட்டம் அடிக்கின்றனர். இருக்கும் வரை 10 ஆண்டுகள் எம்முடன் அனைத்து வரப்பிரசாதங்களையும் பெற்றுக்கொண்டு மறுபக்கம் சென்று குற்றம் சாட்டுகின்றனர். முஸ்லிம்களுக்கு எதிரானவர், தமிழர்களுக்கு எதிரானவர் என அங்கு சென்று சொல்கின்றனர். 10 வருடங்கள் இருக்கும் போது இவை எதுவும் தெரியவில்லை. இந்த நாட்டின் அப்பாவி முஸ்லிம் மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் குறித்த நபர்களின் தாளத்திற்கு ஆடும் யுகம் நிறைவடைந்தமை தெளிவாகியுள்ளது. சகோதரர்களே, முஸ்லிம் விரோதி දෙමළ විරෝධී මේ අවුරුදු 10ක් ඉන්නකම් තේරුන්නේ නැහැ. ඒක මෙතන හිටියා. මේ රටේ අහිංසක මිනිස්සු මුස්ලිම් වෙනවා දෙමළ වේවා එයාලට ඕන විදියට නටල යුගේ ඉවරයි කියන එක පැහැදිලි සහෝදරයා. මේ දවස්වල විපක්ෂයේ උදවිය කියනවා எமது ஜனாதிபதி பேராசையால் 3வது பதவிக்காலத்தை கோருவதாக அவர்கள் கூறுகின்றனர். சகோதரர்களே, நாட்டு மக்களை பாதுகாப்பதே நாட்டின் தலைவரின் முதலாவது பொறுப்பாகும். வரலாற்றில் வரி செலுத்தி மன்னரை மக்கள் ஏன் பராமரித்தார்கள்? மக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் மன்னர் தமது உயிரை துச்சமாக கருதி மக்களை பாதுகாக்கின்றமையே அதற்கான காரணமாகும். 2வது அபிவிருத்தி, 3வது நலன்புரி, 4வது பொறுப்பு நல்லாட்சி. තමන්ගේ ජීවිතේ පරදුවට තබලා රජතුමා ජනතාව රකින්න නිසායි සංවර්ධනය 2 සුබසාධනය 3 යහපාලනය එන්නේ 4ට